வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. தமிழ்நாடு தான் கல்வியில் ரொம்ப சிறந்த மாநிலம், நம்பர் 1 இன் எஜுகேஷன் அப்படின்னு நிறைய பேர் இங்கே ரொம்ப கர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் கல்வியோட பற்றாக்குறையால் ரொம்பவே மோசமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. அது என்ன சம்பவம், எங்கே நடந்தது, யாருக்கு நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது Info 366. கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடிக்கு மேலே சின்ன சின்ன 20 மலை கிராமங்கள் இருக்குது. அந்த மலை கிராமங்களில் 5000 மக்களுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அத்தியாவசிய தேவை அப்படின்னாலுமே ஓசூருக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டவுனுக்கு தான் 20 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணி வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. அந்த ஸ்கூல்லையுமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிக்க முடியும். SSLC வரைக்கும் தான் அந்த ஸ்கூல்லையுமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா 20 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பணும். அதனால் அவங்களுக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னு 10th ஸ்டாண்டர்டோடு நிறுத்திடுறாங்க. இன்னும் மோசமாக சொல்லணும்னா பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே அவங்க ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கறனால பெண் குழந்தைங்களை முக்கியமாக குழந்தை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படின்றதே, கல்வி அறிவு அப்படின்றதே கிடைக்காம போயிடுது. இதில் என்ன மோசமான விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த குழந்தைய ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்ப அழுகுது, ஏதோ அடம் பிடிச்சி அழுகுது, அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது அந்த குழந்தையோட புருஷன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், அந்த 30 வயசு ஆள் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 14 வயசான அந்த குழந்தைய 7வது படிக்கும் போதே ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணி இப்போ ரீசெண்டாக மார்ச் 3ஆம் தேதி அந்த 30 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கு, எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம், நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா அப்பா அண்ணன் அப்படின்னு மொத்த குடும்பமே சேர்ந்து அந்த குழந்தைய 30 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கேருந்து கல்யாணம் ஆனக்கப்புறம் அந்த குழந்தை தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறமும் அந்த குழந்தைய அரவணைக்காம நீ உன் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆள் கூட்டிகிட்டு போகிற வீடியோ தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னே வெளியே அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட SP அவர்கள் அந்த குழந்தை திருமணத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா அப்பா அண்ணன் அந்த 30 வயசு ஆள் அப்படின்னு மொத்தமாக 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே குழந்தை திருமணம் ஆக்ட் படியும் போக்சோ ஆக்ட் படியும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்து அப்படின்றப்ப அந்த குழந்தைக்குமே கவுன்சிலிங் கொடுத்து அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக உதவி அந்த பெண் குழந்தைய பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காப்பகத்தில் தங்க வச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே தமிழ்நாடு தான் எஜுகேஷனில் சிறந்து விளங்குற மாநிலம் அப்படின்னு ரொம்பவே கர்வமாக பேசுறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லாமே கிடைக்கிது மாணவர்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பெண்களை பற்றி, பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு கல்வி உரிமை இருக்கணும், பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே ஃபெமினிசம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே ஃபெமினிசம் பேசுகிற தமிழ்நாட்டில் தான் இப்படியும் சில கிராமங்கள் இருக்கு. அங்க கல்விக்கான அடிப்படை வசதி கூட இல்லாம கல்வி புறக்கணிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா 2011 சென்சஸ் படி 15978 கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. இந்த கிராமங்கள்ல எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி மலை கிராமங்கள் எத்தனை இருக்கு அப்படின்றதுக்கான ப்ராப்பரான கணக்கெடுப்பு கூட கிடையாது. இப்படி தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிராமங்களோட நிலைமை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சிட்டியில் இருக்கக்கூடிய கல்வியை வச்சு மட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய கல்வியோட வசதியை வச்சு மட்டும் கணக்கிட முடியாது. இந்த மாதிரி கிராமங்கள்லேயும் குறிப்பாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் போய் சேருது, உயர்நிலை பள்ளி வரைக்கும் அந்த எஜுகேஷன் போகுதா, அவங்க காலேஜ் படிக்கிறவருக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் அங்கே இருக்குது, வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், அங்கே இருக்க குழந்தைங்களுமே கல்வியில் மேம்பட்டு இருக்காங்க அப்படின்றப்ப தான் முழுமையாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வி மேம்பட்டிருக்கு, கல்வியில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு அந்த டைம்ல தான் நம்ம ரொம்பவே கர்வமா சொல்லிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Divya.